ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சீரீஸில் எபிசோட் 34 நாகப்பட்டினம் நாகூர்வாடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு கப் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு துணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நாள் வடித்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுலேருந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது ரெண்டையும் பெசரி ஓவர் நைட் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் போட்டுட்டு அதை நல்லா தண்ணியெல்லாம் எவோப்ரேட் ஆனோன்னு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் 2 சிட்டிக்காய் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் உப்பும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கோங்க. வடை தட்டுற மாதிரியே தட்டிட்டு மேலே இந்த ப்ரானை வச்சுட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுக்க வேண்டியதான். சூப்பரான நாகூர் வடை ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு காஞ்சிபுரம் ரெசிபியோட பார்க்குறேன். ஸ்டே சப்ஸ்கிரைப்.